எனக்கு என்னன்னா, இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தது தப்புன்னு தான் தோணுது. இந்த காயின் சேல் பண்றதுங்கிறது வந்து யார் காயின் வாங்குவா நீங்க சொல்லுங்களேன்? கோல்டு மேலே இப்போ நம்ம ஜிஆர்டியில் ஒரு 10,000 ரூபா மாதம் மாதம் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி என் பேர் குரு. நான் இப்போ மோடி வந்து என்ன செய்யணும் பேருக்கு வந்து கோல்டு வாங்காமல் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற விதமாக தமிழ்நாடு தொழில் செய்யணும் அப்படின்னா கோல்டு பென்ஷன் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இது எப்படி பார்க்குறீங்க கூட கருத்து? இது அவர் என்ன சொல்கிறாரோ அது கரெக்டு தாங்க. அதை ஒபே பண்ணி போகிறது தான் வந்து கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கோல்டு அவர் ஆக்சுவலி நம்ம நாட்டுக்காக யோசிக்கிறாரு. நாட்டுக்காக மக்களுக்கு என்ன சொன்னாலும் அதை ஒபே பண்ணி, ஏன்னா நம்ம கொரோனா பீரியட் பார்த்துருக்கோம். கொரோனா பீரியடில் அவர் என்ன சொன்னாரோ நம்ம ஒபே பண்ணி நடந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம அதை அச்சீவ் பண்ணி வெளில வந்துருக்கோம் பெரிய லாஸ் இல்லாமல். அதனால் அவர் சொல்கிறத ஒபே பண்ணி போகிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்தியாவில் வந்து ஃபெஸ்டிவல் வந்து சரி எதாவது கோல்டு வாங்கணும் கோல்டு வாங்க ஆக்சுவலி நம்ம ட்ரெடிஷ்னல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கோல்டு வாங்கிக்கலாம். பட் பர்சனலாக நம்ம கோல்டை ஒரு சேவிங்ஸாக கன்வே பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதை பண்ண வேணாம். கோல்டு ட்ரேடு, அப்புறம் கோல்டு மேலே இப்போ நம்ம ஜிஆர்டியில் ஒரு 10,000 ரூபா மாதம் மாதம் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நாட்டுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணுறது தான். நமக்காக பார்டரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறதுனால தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம். அதனால நாட்டுக்காக இருக்கிறது என்றைக்குமே நல்ல விஷயம் தான். அதை கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது தான், அதை பண்ணணும். இப்போ இந்த கோல்டு காயின் முக்கியமான சொல்லி நியூஸ் வந்துருக்குண்ணா. கோல்டு காயின் கோல்டு காயின் விற்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? சில பேர்லாம் வந்து டுவெல்ஸ் ஆகும் காயின் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஏன்னா பட் நம்ம ஊரில் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறதுன்றது ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு பொன் குழந்தை இருந்தால் கோல்டை சேவ் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்டியலில் சேர்க்குற மாதிரி சேர்க்கறதுன்றது நல்ல விஷயம் தான். பட் நாட்டுக்காக ஒரு வருஷம் தான் சொல்லியிருக்காரு. அவர் வாங்கவே வேண்டாம்னு சொல்ல, 1 இயர் தான் சொல்லியிருக்காரு. அதை ஒபே பண்ணுறது நல்லது, நாட்டுக்கு நல்லதை நம்ம முதல்ல பண்ணணும். அதுதான். தேங்க்யூ. மேம் நேம்? என்னோட பேர் உமா. மேம் இப்போ வந்து மோடி வந்து உங்களுக்கு கோல்டு வாங்காமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு தொழில் வந்து கோல்டு பென்ஷன் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் வருது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து மோடி வந்து எதுக்காக கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட ரூபாயோட மதிப்புங்கிறது குறைஞ்சிட்டே வருது. நம்ம வந்து எல்லா 99% ஆஃப் த கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இம்போர்ட் சார்ஜஸ், அதனால தான் அவர் அதுக்கும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இம்போர்ட் பண்ணுறது குறையும். இம்போர்ட் பண்ணுறது குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் குறையும். ஸ்டாக்ஸ் குறைஞ்சா மக்களோட யூசேஜும் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து சீக்வென்ஷியல் ரியாக்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இப்போ வந்து ஒரு இவங்களுக்குமே நகை கடைக்குமே 100 இது வரையும் கேஜி வரையும் ஏதோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்குள்ளே இவங்க கோல்டு காயின் வந்து சேல் பண்ணுறத பண்ணலாம். எனக்கு என்னன்னா, இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தது தப்புன்னு தான் தோணுது. இந்த காயின் சேல் பண்ணுறதுங்கிறது வந்து யார் காயின் வாங்குவா நீங்கள் சொல்லுங்களேன்? யாருமே இந்த பணக்காரங்க போயிட்டு பெரிய பெரிய காயின்லாம் இந்த சின்ன ஏழை மக்கள் தான், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் போயிட்டு ஒரு கோல்டு காயின் வாங்குறதோ பண்ணுறாங்க. அது கூட இப்போ வாங்கக்கூடிய ஸ்டேஜில் நாம் இல்லை. ஒரே ஒரு கிராம் வாங்கினாலும் ஒரு 15,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு போயிடுச்சு. யார் வாங்குவா? இந்த அடிமட்டத்தில் இருக்கவங்க மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இந்த முடிவு எடுத்ததுங்கிறது இந்த ஜுவல்லரிக்கான அந்த சங்கம் தான். என்ன கேட்டால் அந்த முடிவு ரொம்ப தப்பு. அந்த ஒரு சின்ன சின்ன கிராம் சேவிங்ஸை கூட நம்ம ஏன் கட் பண்ணணும் இல்லையா? அது வந்து இட் ஷுட் கண்டினியூ டு ஹேப்பன். மோடி சொன்ன மாதிரி மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் நாம் பண்ணக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணங்கள் வெளிநாட்டில் வச்சுக்காதீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் மோடி வந்து ட்ராவல் பண்ணாமையோ இல்லை ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணாமையோ இல்லை, ஒருத்தருக்கு பின்னாடி இருக்க கான்வாயோட இதெல்லாம் குறைக்கலாம். மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 10 வெஹிக்கிள் வருதுன்னா அதை குறைக்கலாம். ஸோ தட் ஃபியூவல் சார்ஜஸ் குறையும். எல்லாம் நீங்கள் கோல்டு மட்டும் பார்க்காதீங்க, அவர் சொன்னதில் ஃபியூவலும் தான் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாத்தையும் இன்ஃபியூஸ் பண்ண சொன்னாங்க. எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க? நிறைய கம்பெனிஸ் இனி வரையும் 5 days ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாம் கோல்டு மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம
இது இம்போஸ் பண்ணிக்கிட்டே வரணும் பீப்புள் கிட்ட. கோல்ட் காயின் ஸ்டாப் பண்ணது என்ன கேட்டால் இட்ஸ் ராங் டெசிஷன். ஏன்னா வாங்குறது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கை வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க போய் பார் வாங்க போகிறதில்ல இல்லைங்களா, அவங்க போய் ஒரு பெரிய ஜுவல்லரியாக வாங்க போகிறதில்ல. நாளைக்கு ஒரு 10 கிராம் ஒரு கிராமாக சேர்த்து வச்சாதான் ஒரு குழந்தைக்கு நாளைக்கு எதாவது பண்ண முடியுங்கிறவங்க தான் வாங்குறாங்க. அவங்கள ஏன் ஸ்டாப் பண்ணணும் இப்போ? அதை ஸ்டாப் பண்ணது மோடி கிடையாது. அகைன் என்னோட டாக் வந்து மோடிக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது. இந்த இந்த ஜுவல்லரி பீப்புளெலாம் எடுத்த முடிவு தான் என்ன கேட்டால் தப்பு. அது கண்டினியூஸாக பண்ணணும். கோல்டு வாங்குறது வந்து ஏழைகளுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய எட்டாக்கணியாக இருந்தாலும் வசதி படைச்சவங்க அந்த கோல்டு வாங்கி சேமிக்கிறதுக்கான பழக்க வழக்கம் இருக்குது. பிரதமர் மோடி சொன்னது வந்துட்டு இந்த விஷயத்தில் வசதியானவங்க தங்கம் வாங்கி சேமிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவர் 1 இயர் கோல்டு வாங்க வேணாம்னு சொன்னதுக்கு வந்து தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்கன்னா கோல்டு காயின் விற்க மாட்டோன்ற முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? கோல்டு காயின் விற்க மாட்டோம்னு கோல்டு காயின்ன்றது அந்த சேமிப்பு பண்ணுறவங்க அந்த கோல்டு காயினாக பண்ணுவாங்க. ஆனால் நகைகளாக வாங்குறவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒரு விசேஷங்களுக்கு அது அத்தியாவசியமான பொருளாகிடுச்சு, அது வாங்கணும். கோல்டு காயினே அவசியம் இல்லைன்னு தோணுது. கோல்டு காயின்ட்டு சேமிப்பு தானே. ஒரு வந்து பணம் வச்சுருக்கிறவங்க அது தங்கமாக வாங்கி வச்சுக்கிறாங்க. அது ஒரு வருடத்துக்கு நம்ம இந்தியாவுடைய பிரதமர் சொல்கிறாரு, அதில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு தோணுது. அது வாங்காமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்னாலும் சரி ஒரு மேரேஜில் ஏதாவது கோல்டு வாங்கணும். அப்போ இந்த 1 இயர் வாங்காமல் இருக்க நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், கோல்டு காயினுக்கும் கோல்டு அந்த நகை ஆபரணங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் குறைச்சிக்கணும், மக்களும் குறைச்சிக்கலாம். ஒரு வருடம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு வருடம் இருந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னா ஒரு வருடம் இருந்து 2 வருடம் நம்ம வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது நல்ல விஷயம்.